ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பாவனாஸில் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. வெஜிடேரியன் தான் சாப்பிடணும். சரியான பசியில் வேலை வந்து கோவிலில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சரி பாவனாஸில் சாப்பிடலாமா இல்லை அம்பையில் சாப்பிடலாமாங்கிற தாட் இருந்தது. சரின்னு கூகுள் பண்ணி பார்த்ததுக்கு அம்பாஸ் முத்தத்தில் நிறைய ஹோட்டல்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்லி போட்டிருந்தது. நானே கூகுள் அண்ட் யூடியூப்பை பார்த்து தான் இந்த ஹோட்டல் போனேன். இந்த ஹோட்டலில் டேஸ்ட் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. ஸ்ரீ ராமண்ணாஸ் ஹோட்டல். அண்ட் இந்த ஹோட்டலும் அம்பாஸ் முத்திரம் ஒரு பஸ் ஸ்டாப் அப்படி ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இந்த கூகுள் வந்து பிக்சர் எடுத்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வச்சிருக்கேன். ரேட்டிங் பார்த்தா ஒரு 4.2 இருக்குது. சீரியஸாகவே அந்த கடையில் சாப்பிட்ட ஒவ்வொரு குழம்பும் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. சாம்பார், வத்த குழம்பு, ரசம், மோர் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஏன் கூட சைடிஷாக கொடுத்த பொரியல் ரெண்டுமே சூப்பராக இருந்தது. நான் எக்ஸ்ட்ராவாக வடை வேறு வாங்கியிருந்தேன். ஏன் வடை வாங்கியிருந்தேன்னா கடைக்கு வெளியே ஒரு டீ கடை செட்டப்பில் இருந்தது. ஸோ அங்கே சூடாகவும் வடை வேறு போட்டுட்டு இருந்தாங்க. அப்படி வடையும் வாங்கி கூட வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். கூட கொடுத்தல அந்த கருணக்கிழங்கு கூட்டு மாதிரி ஒன்று, அப்புறம் கேபேஜ் பொரியல் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. ஸோ பாவனாசம் சைட் போனீங்கன்னா அம்பாஸ் முத்திரத்தில் இருக்க இந்த ஸ்ரீ ராமண்ணாஸ் ஹோட்டல்லையும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடேரியன் உங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஸ்பாட்டாக இருக்கும். நானே கூகுள் அண்ட் யூடியூப்பில் சர்ச் பண்ணி தான் எந்த கடை பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த கடையை கண்டுபிடிச்சேன். சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் வீடியோ எடுத்து அவங்க எனக்கு தோணுச்சு. நான் வீடியோ எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் பாவனாசம் சைட் போனால் இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளுக்கும் ஒரு 5 சப்ஸ்கிரைபர் கூடியிருக்காங்க. யார் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நமக்கு ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.